இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். இது அற்புதமான பலன்கள், புத்தாண்டு பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்குரிய எதிர்காலம் எப்படி இருக்கிறது? 2024 வருகின்ற புத்தாண்டு வசந்தமான ஆண்டாக உங்களுடைய வாழ்விலே அமையுமா என்கின்ற பல கேள்வியினை அன்பு நண்பர்கள் தனிப்பதிவாக நிச்சயம் வேண்டும் என்று விண்ணப்பித்ததால் இந்த பதிவு இங்கே விளைகிறது. பதிவிற்குள்ளே செல்லலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள். ரொம்ப குறிப்பா ரிஷபராசியை பற்றி சொல்லணும்னு சொன்னா, 2024 குருவினுடைய பெயர்வு பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். அதன் மூலம் மிகப்பெரிய மேன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்? சுக்கிரன் பகை கிரகம் குருவிற்கென்று பொது பழமொழிகள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே நமக்கு எப்படி நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு பக்கத்திலே அன்பர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே நேரத்திலே மறுபக்கம் சுக்கிர பகவானுக்கு மிக அற்புதமான அமைப்பிலே குரு பகவான் நட்பு கிரகமாகத்தான் ரிஷபத்திலே இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையிலே ரிஷபத்திலே வரும் பொழுது அவர் நட்பு கிரகம்தான். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லியமான பலன் வழங்க வேண்டும் என்று சொன்னால் பல நிலைகளிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த கிரகம் பகை கிரகம், இதனால் தீமைதான் நடக்கும் என்றெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. அந்த வீட்டிலே குரு வந்து அமர்ந்தால் அது நட்பு வீடாகத்தான் குரு அவருடைய அமைப்பிலே அவர் ட்ரீட் பண்றார். அப்போ எப்படி அவர் கெடுபலனை செய்வார் என்கின்ற அமைப்பிலே இந்த அற்புதமான பதிவிலே ஒரு நல்லதொரு தலையங்கமாக இந்த பதிவினை பற்றி விரிவாக இங்கே பேச இருக்கிறோம். எத்தனை நேரமானாலும் சரி, பொறுமையாக ரிஷபத்திற்கு 2024 எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள். நிறைய பேர் நேரலையிலே வந்தீர்கள், இடையிலே தடங்கள் ஏற்பட்டது. அதனாலே நிறைய பேர் எங்கோ சென்று விட்டீர்கள். மீண்டும் வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. வந்தவுடனே இணைந்தவுடனே எனக்கு எல்லோரும் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய வருகைக்கு முன்பாக அனைவருக்கும் வணக்கத்தோடு புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பதிவிற்குள்ளே செல்கிறேன். ரொம்ப குறிப்பா இந்த ரிஷபராசி அன்பு நண்பர்கள் என்ன சொல்றது? குருவினுடைய தன்மையாலே பெரிய மேன்மைகள், உங்களுக்கு பெரிய வாக்குத்திறன் இருக்கிறது. சொல்லுகின்ற சொல்லெல்லாம் அப்படியே பழிதப்படும் வண்ணம் எதிர்காலம் படைத்து கொள்ள, அதனை போராடி பெற்றுக்கொள்ள தந்திரம் இருக்கிறது. அந்த தந்திரம் இறைவனுடைய அருள் தந்திரம், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப குறிப்பா உங்களுடைய வாழ்விலே குரு பகவான் பெயர்ச்சி என்பதை தாண்டி ராகு கேதுக்களின் இருப்பு இருக்கிறது. ராகு பகவான் லாபத்திலும் கேது பகவான் அதிர்ஷ்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு 2024 தொடர்கிறது. ஏனென்றால் ராகு கேது பெயர்ச்சி அமைப்பிலே பார்க்கும் பொழுது 2024 ராகு கேது பெயர்ச்சி இல்லை. அதே போல சனி பகவானுக்கும் பெயர்ச்சி இல்லை. நாம் பிரதானமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற 3 கிரகங்கள் குரு, ராகு, கேது. இந்த 3 பேரும் யோகமாகத்தான் இருக்கிறார்கள். 2024 பொறுத்தவரையிலே உற்றார் உறவினர்களின் நலம் சூழப்போகிறது. வீடு, வாகனங்கள், தொழில் மேன்மைகள் இவையெல்லாம் கிடைக்கப் போகிறது. நிறைய நன்மைகள் இருக்கிறது. வேற்று மொழி மத இனக்காரர்கள் உங்களுடைய வாழ்விலே பெரிய நன்மைகள் தரும்படியாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஒரு கிறிஸ்துவ சகோதரர், ஒரு சீக்கிய சகோதரர், ஒரு ஜைன சகோதரர், ஒரு வைணவ சமண சகோதரர் என்றெல்லாம் உங்களுடைய அமைப்பிலே வேற்று மத நண்பர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பழகி கொள்ளலாம். அவர்கள் மூலம் நிச்சயம் நன்மைதான் வரும். தடை பெற்ற திருமணங்கள், நிறைய தடைகள் வந்தது. தடைகள் என்றால் குறைந்த தடைகள் அல்ல, அதிக தடைகள். நிறைய பேர் இப்போ ஒரு அம்மா கூட கேட்டிருந்தாங்க, ரிஷபராசிக்கு திருமண காலம் நிச்சயம் வந்துவிட்டதா என்று கேட்டிருந்தார்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையிலே தடைபட்ட திருமணங்கள் நிச்சயம் நடைபெறுகின்ற காலமாக இந்த 2024 இருக்கும். தடைகள் விலகினால் வீட்டிலே குதூகலம் வரும். அதிலே எந்தவித
பிரச்சனையும் இல்லை, நிச்சயம் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். உங்களுடைய அமைப்பிலே உங்களுடைய சொந்தத்திலே ஒரு சில வரன்களை பார்த்து வைத்திருந்து அது விலகிச் சென்றது என்று சொன்னால் மீண்டும் வந்து கேட்பார்கள், உங்களுடைய பெண் திருமணம் ஆகிவிட்டதா, இல்லை என்றால் நாங்களே செய்து கொள்கிறோம் என்றெல்லாம் வருவார். அதே போல ஆணுமுக்கும் அப்படித்தான். பெண் வீட்டார் திடீரென கேட்பார்கள், உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன், அப்பொழுது சரியாக பொருந்தவில்லை என்று சரியாக பார்க்காமல் சொல்லிவிட்டேன், உங்களுடைய பையனுக்கு திருமணம் ஆகலைன்னா பரவாயில்ல, உங்களுடைய அமைப்பிலே நிச்சயம் நாங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை இன்னொரு நல்ல ஜோதிடரம் பார்த்தோம், பரிசீலித்தோம், சிறப்பாக இருந்தது, எப்பொழுது நீங்கள் பெண் பார்க்க வருகிறீர்கள் என்று மாப்பிள்ளை வீட்டாரிடம் கேட்பார். இது மாதிரி நன்மைகள், தடைபட்ட விஷயங்கள் திடீரென விடைபெற்று அது நல்ல விதமாக நடைபெறும், திருமணம் நடைபெறும். நிறைய அன்பு நண்பர்கள், அதே போல காதலித்தவர்கள் 2024 பொறுத்தவரையிலே ரிஷபராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் மிக மிக அற்புதமாக நடக்கப் போகிறது. அதன் மூலம் மேன்மைகள் இருக்கிறது. நல்ல பிடித்த வரனையே திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, பிடித்த பெண்ணையே, பிடித்த ஆணையே, உங்களுக்கு பிடித்த ரொம்ப வருடம் நட்பாக பழகியவரையே, இது மாதிரி ஒரு அனுகூலம் இந்த 2024 ரிஷபத்திற்கு ஏற்பட போகிறது. ரிஷபராசி என்பவர்கள் நிச்சயம் நல்லதொரு முன்னேற்றமான பாதைகள் எதுவாயினும் அதிலே பயணிக்கின்ற ஒரு நல்லதொரு ராசியாக, முதல் நிலை ராசியாக ரிஷபம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவீர்கள். தொழிலிலே விவசாயம் ஏற்றம் தரும். விவசாய அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த தொழிலை ரொம்ப காலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதன் மூலம் மேன்மை வரும். அதற்கான காலமாகவும் இந்த 2024 அடித்தளமிடும் ஆண்டாக இருக்கிறது. அதனாலே அன்பு நண்பர்களே, இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப மேன்மை இருக்கிறது. ரிஷபராசி என்பர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்விலே வந்து சேரும். உத்தியோக வாய்ப்பின் வழியான எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக இந்த 2024 இருக்கு. குழந்தைகளுக்கு நிறைய கல்வி செலவுகள் வரும். அந்த கல்வி செலவின் பயனாக நல்லதொரு பிரயோஜனம் வரும். நல்லபடியா படிக்க வைத்தோம், அதன் மூலம் குழந்தை நல்ல நிலையிலே இப்பொழுது இருக்கிறார். அவருடைய கல்வி செலவு அதிகம்தான். ஒரு நல்ல பெரிய கல்லூரியிலே சேர்த்தோம், ஃபீஸ் அதிகம்தான். நல்ல பள்ளியிலே படிக்க வைத்தோம், ஃபீஸ் அதிகம்தான். ஆனால் அதே போல நல்ல டியூஷன் சென்டர்லே போட்டோம், நல்ல கோச்சிங் சென்டர்லே போட்டோம். இது மாதிரி கல்விக்காக நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அதனுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன, அதனுடைய முடிவென்ன, அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்ன, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது சிறப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது. அதனாலே கல்வி செலவினை தட்டாமல் செய்யுங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அதிகபட்சமான முக்கியமான செலவு கல்வி செலவு. கல்விக்காக நீங்கள் செலவு செய்தது ஒருபோதும் உங்களுடைய வாழ்விலே தோல்வியினை தராது. அவர்களுடைய வாழ்வுக்கு வெற்றி தரும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்வை வசந்தமாக்கும். அதனால் நிச்சயம் கல்வி செலவினை குழந்தைகளுக்கு செய்யுங்கள் அன்பு நண்பர்களே. உத்தியோக வாய்ப்புகள் நிறைய வரும். ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் படித்த நிறுவனத்தின் வழியாக நிறைய பேர் கல்லூரியிலே கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் வருகின்ற ஆண்டு 2024 நிச்சயம் அவர்கள் எல்லாம் செலக்ட் ஆவார்கள். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிப்பவர்களுக்கு கல்லூரியின் வழியிலே வரவில்லை என்றாலும் வெளியிலே அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியின் பயனாக நல்லதொரு உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்கும். அதனாலே ஒரு சிறிய நிறுவனம் என்றாலும் அதிலே பணிக்கான ஊதியம் குறைவென்றாலும் தயவு செய்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த சிறிய ஊதியம் உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய அனுபவமாகி அதன் மூலம் 2024 ஒரு வருடம் பணி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே நல்ல வேலையெல்லாம் நிறைய பேர் மாற்றம் செய்து கொள்ளலாம். அதனாலே அன்பு நண்பர்களே, ஒரு பெரிய ஏற்றம் இருக்கிறது. உலோக சம்பந்தமான தொழில்கள் அதெல்லாம் சிறப்புகள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இந்த 2024 ரிஷபராசிக்கு. திரைமறைவிலே அதாவது உங்களுக்கு பின்னாடி பேசுறவர்கள், நீங்கள் போனதுக்கு அப்புறம் பேசக்கூடியவர்கள், முணுமுணுப்பவர்கள், காசிப் பேசுறவங்க, அது மாதிரி திரைமறைவிலே இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் யாரெல்லாம் இருந்தார்களோ
அவர்களெல்லாம் நீதான் நீதான் என்று நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்து வெளிச்சத்துக்கு அவர்களை கொண்டு வருவீர்கள். அதனாலே நமக்கு என்ன நன்மை? நம்முடைய எதிரி யார் என்று கண்டுபிடித்தால் அதைவிட பெரிய நன்மை என்ன இருக்கிறது? அவனுக்கு முன்னால் எப்படி நாம் பணிந்து போக முடியும்? ரிஷபராசி காளைகளே, நீங்கள் எதிரிக்கு முன்னால் பணிந்து போவீர்களா? நிச்சயம் பணிய மாட்டீர்கள், துணிந்து போவீர்கள். அதனாலே துணிந்து அவர்கள் முன்னாலே நீ என்று அவர்களை சும்மா விட மாட்டீர்கள். படாத பாடுபடுத்தி ஒரு வழியாக அவரை நீங்கள் ஓரம் கட்டி உங்களுடைய வாழ்வினை வசந்தமாக்க, வளர்ச்சியாக்க, ஒளிபொங்க என்னென்ன முயற்சிகளை செய்வீர்களோ முன்னேற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள். அது மாதிரி ரிஷபத்திற்கு ஒரு ஏற்றம் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, 8 பேர் வந்திருக்கிறாங்க. 8 பேர் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 8 பேரும் லைக் போட்டுட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 9 பேர் லைக் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோடு நேரலையில இணைந்து. அதனாலே நீங்கள் சாட்டிலே கேள்விகள் கேட்டால் எனக்கு நேரம் இருந்தால் நிச்சயம் பதில் சொல்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா பொறுமையா பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த பதிவு முடிந்தவுடனே கமெண்ட் செக்ஷன் வரும், அந்த அமைப்பிலே கமெண்ட் செய்யுங்கள். அதே போல இந்த ரிஷபத்துக்கு இந்த கால்நடைகள், ஆடு மாடு கோழி வளர்ப்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு வளர்க்க வேண்டும். ஏனென்றால் கால்நடை வளர்ப்பு என்பது கேதுவினுடைய ஸ்தான பலத்தினை பெறுகின்றது. அதிலே ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. அதனாலே அந்த கால்நடை குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் வரும். நீங்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரும். அதனாலே பயப்பட வேண்டாம். நோயை கண்டு சரி செய்து, மாடுகளை பொறுத்தவரையிலே கோமாரி நோய் வரும். அதே போல ஆடுகளுக்கும் ஒரு சில கழிச்சல் நோய்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கோழிகளுக்கும் சரி. அதே மாதிரி பண்ணை வளர்ப்பவர்கள், முயல் பண்ணையாக இருக்கட்டும், பன்றி வளர்ப்பாக இருக்கட்டும், என்னென்ன பண்ணைகள், மீன் வளர்ப்பாக இருக்கட்டும், ஆக கால்நடைகளை ஏதாவது வளர்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சிலர் பெட் அனிமல் வச்சிருப்பாங்க, வளர்ப்பு பிராணிகளே. எங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது சாமி, நாய்க்குட்டி இருக்குது ஐயா, நாய்க்குட்டி இருக்குதுங்க குருவே என்றெல்லாம் என்னிடத்திலே நிறைய அன்பு நண்பர்கள் கேட்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அதனை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு நோய் வரும். அதனாலே தேவையில்லாத தின்பண்டங்களை தராதீர்கள். எது நல்லதோ அதை கொடுங்கள். அது மாதிரி நெடுந்தூர பயணம் இருக்கிறது, வாகன செலவுகள் இருக்கிறது. நெருங்கிய நண்பர்களுக்கு உதவி செய்ய நிறைய வாய்ப்புகள் வரும். உதவி என்றால் பண உதவி, பொருள் உதவி, இதெல்லாமே செய்ய வேண்டியது வரும். அதை செய்யுங்கள். அதே போல உங்கள் மனைவி அல்லது கணவன்மார்கள், அவர்களை சார்ந்த உறவுகள், அவர்களுக்கு கூட நீங்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காலம் இந்த 2024. கலை, இலக்கியம், சினிமா, பத்திரிகை அன்பர்கள் நிறைய பேர் அடியேனிடத்திலே கேட்கிறார்கள். சினிமா திரை, சின்னத்திரை அன்பர்கள் எல்லாம் அவர்களுக்கு நிறைய சிறப்படைய வாய்ப்பு இருக்கிறது இந்த 2024. இந்த காலம் ஒரு பெரிய மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் பொருந்திய காலம் என்றுதான் நான் சொல்வேன். அதனாலே செல்வ செழிப்பு ஏற்படும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு. அஞ்சனை மைந்தனை தொழுதால் நம்முடைய வாழ்விலே அந்த பஞ்சம கேதுவினுடைய அற்புதமான யோகம் நமக்கு கிடைக்கும். அதனாலே ஒரு பாதுகாப்பு கவசம். அனுமனை வழிபடுவது, அனுமன் சாடிசா பாடுவது, அனுமனினுடைய ஸ்தோத்திர பாடல், சுந்தர காண்டத்தினை எடுத்து சொல்வது, இதெல்லாமே இந்த காலத்திலே ஒரு பெரிய கவசமாக செயல்படும். மார்கழி மாதத்திலே பெருமாள் வழிபாடு ஒரு பெரிய கவசம் ரிஷபராசி அன்பர்களுக்கு, காளையர்களுக்கு. ரிஷபத்தை பொறுத்தவரையிலே காளை உருவம் அது சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கலாம். ஆனால் ரிஷபம் முழுக்க முழுக்க பெருமாளினுடைய வழித்தோன்றல்களினுடைய ராசி. ரிஷபராசி பெருமாளினுடைய வழித்தோன்றல்களுடைய ராசி. அதனாலே மகாலட்சுமி அதிகம் வாசம் செய்யக்கூடிய ஒரு ராசியாகவும் ரிஷபம் இருக்கும். அதனாலே அன்பு நண்பர்களே, கோமாதாவினுடைய தன்மையும் இந்த ரிஷபத்திலே இருக்கிறது. அதனாலே நீங்கள் நிச்சயம் மேன்மை பெறுவீர்கள். அதனாலே இந்த காலம் வழிபாடு, பிரார்த்தனைகள், இதெல்லாமே வைணவ வழிபாடு பெரிய மேன்மையை தரும். குலதெய்வ பூஜைகளுக்காக சற்று நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செலவிட வேண்டும். என்னுடைய குலதெய்வம் அங்கே ரங்கநாயகி காத்திருக்கிறாள், அங்கே அம்மன் இருக்கிறார்கள், அதே போல் அங்கே கருப்பராயன் இருக்கிறார், முனியப்பன் இருக்கிறார். உங்களுடைய குலதெய்வம் சிவன் இருக்கிறது, அங்காள பரமேஸ்வரி இருக்கிறது, காளியம்மன் இருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தினையும் உங்களுடைய முன்னோர்கள் பாவித்து வழிமுறை, தொடர்ந்து இருக்கக்கூடிய வழிமுறை வழிபாட்டினை நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் ஒரு 5ஆம் இடத்திலே சர்ப்பம் குடிகொண்டது என்று சொன்னால்
அந்த குல தெய்வத்தினுடைய குருவருள் உங்களுடைய வாழ்வை பெரிய பாதுகாப்பிற்கு கொண்டு செல்லும். இதைவிட ஒரு பெரிய பாதுகாப்பு எதுவுமே இருக்க முடியாது அன்பு நண்பர்களே. குலதெய்வம் பெரிய பாதுகாப்பு. அதே போல மன வாழ்க்கையிலே நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கலாம் கடந்த காலத்தில். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில அன்பு நண்பர்கள் இந்த திசாபுத்தி சரியில்லாமல் அந்தர காலம் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரிவினை வந்தது. நிறைய பேர் பிரிவினைக்காக வந்தார்கள். ஜாதகத்தினை பார்த்து இது பிரியக்கூடிய ஜாதகம், இது பிரிந்து விடும் என்று சொல்கிறேன், இது சேரக்கூடிய ஜாதகம், இது சேர்ந்து விடும் என்று சொல்கிறேன், இல்லை இது நிச்சயம் பிரிந்தால்தான் நல்லதொரு வழி பிறக்கும் என்று கூட ஒரு சில ஜாதகத்தை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி விவாகரத்து செய்து கொண்டவர்களுக்கு கூட, பிரிந்தவர்களுக்கு கூட அவருடைய வாழ்விலே புதிய வழிகள் தோன்றும், புதிய வழிகள் பிறக்கும், அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கை பிறக்கும். அதற்கான காலமும் இந்த 2024 கணிந்து வந்து விட்டது. அதனாலே தைரியமாக இருங்கள். அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நான் மட்டுமல்ல, நம்முடைய கணவன் மனைவியினரும் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். என்னுடைய மனைவி ரொம்ப நாள் வேலைக்கு போகணும் என்று ஒரு ஆசை. என்னுடைய வருமானம் போதும், இருந்தாலும் அவள் சும்மா இருக்கிறாள் வீட்டிலே, அவளால் சும்மா இருக்க முடியவில்லை, வேலைக்கு சென்றால்தான் அவளுக்கு மனநிறைவு ஏற்படும் என்று சொல்கிறாள். அனுப்பலாமா? நிச்சயம் அனுப்பலாம். அதற்கான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய மனைவி கணவன் இவருடைய அமைப்பிலே ஒற்றுமை மேலோங்கி அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கான ஒரு திறமை, அவர்களுக்கான தனித்தன்மை இதெல்லாம் வெளிப்படுத்த ஒரு யோகமான காலம். நிச்சயம் நீங்கள் அதிலே முன்னெடுத்து செல்லுங்கள், உதவுங்கள். அதே போல ரொம்ப முக்கியமா அந்த சொத்து பிரச்சனைகள், நிறைய பேர் சொத்து பிரச்சனைக்காக வந்தார்கள். அவருடைய ஜாதகங்களை பார்க்கிறேன். ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கேள்வி, இந்த சொத்து பிரச்சனை என்னுடைய கைக்கு வருமா? ரொம்ப காலம், ஒரு 10-15 வருடமாக இருக்கிறது. அதே போல இல்லை 20 வருடமாக யாரும் இந்த சொத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம் சார் என்று கேட்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை வசதி ஏற்படக்கூடிய சொத்துக்கள் இந்த காலத்திலே நிச்சயம் கைக்கு வந்து சேரும். அதற்கான காலம் கணிந்து விட்டது. 5ஆம் இடம் என்பது நம்முடைய அமைப்பிலே முன்னோர்களையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். 5-9 சம்பந்தம் இருக்கிறது என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். என்னுடைய தந்தை எனக்கு பிரதான குருவாக வழிநடத்தி சென்றிருக்கின்ற காலத்திலே 5-9 பார்க்காமல் ஒரு கட்டத்தினையும் நீ முழுமை செய்யக்கூடாது என்று சொல்வார். அதனாலே அதனுடைய அடிப்படையில் 5ஆம் பாவம் பஞ்ச அம்சங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்து அதன் மூலம் பார்க்கின்ற காலம் இந்த கிரகத்திற்கு, கிரகம் நின்ற பலன்கள் ரிஷபத்திற்கு மேன்மை தருகின்றது. அந்த மேன்மையிலே நிச்சயம் இந்த சொத்து பிரச்சனை சிறப்பாக உங்களுடைய வாழ்விலே, ரொம்ப குறிப்பா அன்பு நண்பர்களை, சொத்து இருந்தால் தானே சுகம் கிடைக்கும் என்றெல்லாம் காத்திருந்தவர்கள், ரொம்ப நாள ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை சார், ஆனா அந்த சொத்தே கைக்கு வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல ஒரு அமௌண்ட் வந்தா நான் கையில் இருக்கிறதையும் போட்டு ஒரு வீடு வாங்கிக்குவேன்னு ஒரு ஆசை ரொம்ப முக்கியம் தானே. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்மைதானே. அதை நீங்கள் இந்த காலத்திலே செய்வீர்கள் அன்பு நண்பர்களே. ரொம்ப குறிப்பா வாக்குத்திறன் நமக்கு ரொம்ப இருக்கிறது, ஆனால் வாக்கின் பேச்சிலே நிதானம் வேண்டும். ரொம்ப அதிகமா பேசிடாதீங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப அதிகமா பேசிடாதீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. ரிஷபராசி குழந்தைகளே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னால் தயவு செய்து அவர்களை புண்படுத்தாமல் சரிம்மா சரிப்பான்னு கேளுங்க. ஏனென்றால் அவர்களின் ஒரு ஆலோசனை உங்களுடைய வாழ்வையே மாற்றும். அதனாலே தயவு செய்து பேச்சிலே நிதானம். வெளியில அதை விட நிதானம், வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நிதானம்னா வெளியில அதை விட நிதானம் வேண்டும். ரிஷபராசிக்காரங்கள் 11 பேர் இந்த லைவ்ல வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. 11 பேர் வந்திருக்கிறாங்க, 12 பேர் லைக் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒருத்தர் வந்தாலும் சந்தோஷம் தான். நான் என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரம் இல்லாதால் பதிவுகளை தர இயலவில்லை. இன்னைக்கு நேரம் வந்துருச்சு, சரி பேசிடலாம். எப்படியாவது ரிஷபத்திற்கு நிறைய பேர் என்னை புஷ் பண்றாங்க, காளைகள் என்னை முட்டி விடுகிறது, நீங்கள் பதிவுகள் தர வேண்டும் என்று ரிஷப காளைகள் முட்டி விடுகிறது. அதனால இங்கே பதிவு வந்திருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப குறிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிஷபத்திற்கு உங்களை தடைப்படுத்திய சிற்சில வேலைகள் ரொம்ப தடைப்படுத்தி இருக்கும். ஒரு விஷயம் பண்ணினால் அதை சரியாவே செய்ய முடியாது. கடந்த 3 ஆண்டுகளாக படுத்திய தடைகள் எல்லாம் இந்த காலத்திலே, சிற்சில வேலைகள் இந்த காலத்திலே நீங்கள் திடீரென நடந்து உங்களை வியப்பிலே ஆழ்த்தும். நடவாது, இது முடியாது, இது நடக்கவே நடக்காது என்றெல்லாம் நாம் நினைத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 2024 நடந்து வருகின்ற ஒரு மேன்மை இருக்கிறதே, அதுதானே ரொம்ப குறிப்பு.
ஆனா இந்த ரிஷப காளைகள், இந்த ராகு கேதுக்கள், இந்த 2024 நட்சத்திர சார போக்கு நமக்கு தூக்கம் வருவதை தடுக்கிறது. இரவிலே ரொம்ப நேரம் தூங்க முடியல, யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இரவிலே ரொம்ப நேரம் தூங்க முடிவதில்லை, தூக்கமே வர்றதில்லை. 2 மணி, 1 மணி, 1:30 மணி, 3 மணி, ஒரு சிலரெல்லாம் 4 மணி ஆயிடுச்சு, அப்புறம் காலையிலெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய அன்பு நண்பர்களே, இரவிலே தூக்கம் வருவதற்கு நேரமாகும். இந்த 2024 அப்படித்தான் இருக்க போகிறது. அதனாலே ரொம்ப தூங்கலைன்னா மனசிலே குழப்பம் வரும். அதனால என்ன சாமி பண்ணலாம், என்ன குரு பண்ணலாம், என்ன சார் பண்ணலாம் என்றெல்லாம் நிறைய அன்பர்கள் கேட்கிறார்கள். 2024 அவருடைய பர்சனல் ஹோரோஸ்கோப்பையும் வச்சு செக் பண்றாங்க, எப்படி இருக்க போகிறது, இதற்கெல்லாம் எப்படி வாழ்வியல் வழிமுறைகள் நாம் வகுத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஆலோசனைகள் அன்பு நண்பர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு நான் சொல்கின்றேன், இயற்கை முறையிலே இயற்கை உணவுப் பொருட்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல தூக்கத்தினை தரும். நிறைய சீரக தண்ணி குடிங்க, நல்ல நல்ல உணவு முறைகள் இருக்கிறது. அதே போல ஜாதி பத்திரி சாப்பிடுங்க, நல்ல நல்ல உணவுப் பொருட்கள் இருக்குது. நல்ல ஆயுர்வேதிக் சித்த மருத்துவர்களை சாப்பிடுங்க, பாருங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல அரிஷ்ட மருந்துகள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களை இயற்கையான முறையிலே நல்ல ஓய்வு கொடுத்து மூளைக்கு நல்லபடியா உங்களை தூங்க வைக்கும். அதனாலே உணவு நடைமுறைப்படுத்தினாலே தூக்கம் சரியாயிடும். நிறைய பேர், எத்தனை பேர் சரியா சாப்பிட்றீங்க? நைட் ஒரு நண்பர் ரொம்ப அதிகமா நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிறார். ரிஷபத்துக்கு நான்வெஜ் ரொம்ப தேவை. அதனாலே 2024 நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதனாலே தயவு செய்து 2024 மட்டுமல்ல, ரிஷபராசிக்கு பொதுவிலேயே நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதனாலே நீங்கள் அந்த உணவை இரவில் எடுக்காதீர்கள். இரவில் எடுத்தால் தூங்குவதற்கு இன்னும் காலதாமதம் ஏற்படும். அதனாலே நீங்கள் பகலிலே எடுங்கள். அசைவ உணவுகளை ரிஷபராசி என்பர்கள் பகலிலே எடுங்கள். இது ஒரு ராசி பலன் மட்டுமல்ல, வாழ்வியல் பதிவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு பதிவினையும் மெனக்கெட்டு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான அமைப்பிலே நீங்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ரிஷபராசி பலன்கள் இப்பொழுது நேரலையிலே சென்று கொண்டிருக்கிறது. எனது அன்பு நண்பர்கள் 14 பேர் லைவுக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அடுத்து சொல்லக்கூடிய விஷயம், தூக்கத்தை சொல்லிட்டேன். மனக்குழப்பங்கள் வரும், தூங்கலைன்னா வரும், தூங்குனா வராது. நல்லா நிம்மதியா தூங்கிட்டா மனக்குழப்பம் வராது, ஆசிலேஷன் வராது, டவுட் வராது, டைலமோ வராது. ரொம்ப தெளிவா நம்மால் முடிவெடுக்க முடியும். அதனாலே உங்களுக்கு அந்த யோகம் இருக்கிறது. கணவன் மனைவியினுடைய உடல் நிலை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதனாலே உங்களுடைய அமைப்பிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு, ஒரு சளி தொந்தரவு இருக்குது, அதே போல் அதெல்லாம் வரும். இந்த காலத்திலே சளி தொந்தரவு வரும். அதே போல உங்களுடைய அமைப்பிலே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஒரு சிலர் சுகர் பிரச்சனை இருப்பவர்களுக்கு திடீரென்று புண்கள் ஏற்படும். இது மாதிரியெல்லாம் சின்ன சின்னது வரும். பயப்பட வேண்டாம், தைரியம் சொல்லுங்கள். தைரியமே ஒரு பெரிய மருந்து. அதோடு நல்லது ஒரு மருத்துவர் அந்த அமைப்பிலே உங்களுக்கு உதயமாவார். அதன் மூலம் நல்ல மருத்துவத்தின் மூலம் உங்களுடைய நோய் நீங்க பெறக்கூடிய காலமாக இந்த 2024 நிச்சயம் இருக்கும். நிறைய அன்பு நண்பர்கள், ஐடி ஃபீல்டு கணினித்துறை அன்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவருடைய அமைப்பிலே நான் கேள்விகள் கேட்டிருக்கிறேன், அவர்களுடைய பதிலை சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர்களுடைய இந்த கேள்வி என்னென்ன கேள்வி, என்ன மாதிரியான தேக்கம் இருக்கும் உங்களுடைய வாழ்விலே கணினித்துறை அமைப்பை பணிபுரிபவர்களுக்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரே ஸ்ட்ரெச்சா உட்கார்ந்துட வேண்டாம் கம்ப்யூட்டர்ல. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமைப்பிலே உங்களுடைய மல ஜலங்களை அடக்காதீர்கள், தயவு செய்து எந்திரிச்சு போங்க. அது மாதிரி உங்களுடைய பணிச்சுமை என்பது அவ்வப்போது வந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய கழிவுகள் சரியாக வெளியேற வேண்டும். அந்த அமைப்பிலே ரிஷபராசி கொஞ்சம் கணினித்துறை உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள், அலுவலக வேலையாட்கள், அதே போல உட்கார்ந்து வியாபாரம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய உடல் நலனை பேண வேண்டும். கட்டிட தொழில் புரிபவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கிறது. செவ்வாயினுடைய சாரப்போக்கெல்லாம் இந்த ரிஷபத்திற்கு ஒரு மேன்மை தரும், மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் உண்டாகும். பெரும்பாலும் ரொம்ப அற்புதம். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 2024 வரைக்குமே சுக்கிரனுடைய போக்கு, குருவினுடைய போக்கு, செவ்வாய் ராகு, சூரியன் சனி, சந்திரன் புதன் கேது கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பிரதானமா 3 கிரகங்கள் பெரிய யோகத்தினை தருகிறது. அதனால இந்த காலம் 2024 வீடு, நிலம், மனைவி, மக்கள் வகை எல்லாமே சிறப்பா இருக்கும். சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் அது ஓரிரு நாளிலே நன்மையாக முடியும். அதனாலே தயவு செய்து மனக்குழப்பம் வேண்டவே வேண்டும். சரி, அமைப்புக்கு அன்பு நண்பர்கள் ரொம்ப குறிப்பா வந்திருக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், காதல் அனுபவங்கள் அம்மா கேட்குறாங்க. எஸ்டி ஐ லவ் யூ. நிச்சயம் காதல் அனுபவங்கள் நான் முன்னாடியே சொன்னேங்க. காதலிப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடிய யோக அமைப்பினை நிச்சயம் பெறுவார்கள்.
அதே போல சனி திசையிலே கேது புத்தி இருப்பதாக சரவணன் முருகேஷ் ரிஷபராசி என்பதற்கு ஒருத்தர் போட்டிருக்கிறார். நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆன்மீக கிரகங்கள் இவை இரண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இவை இரண்டின் பலன்கள் வர்க்க நிலைகள் எனக்கு தெரியாது, பொது பலனாக சொல்கிறேன். சனி திசையிலே கேது புத்தி ரிஷபத்திற்கு யோகமாகவே இருக்கும். சின்ன மனத்தேக்கம் இந்த 2023 கொடுத்திருந்தாலும் 24 எல்லாம் மாறி சிறப்பாக இருக்கும். அரசாங்கத் துறையில் இருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு என்ன கவனம் என்று சொன்னால் அவருடைய பணிகளை அவர்கள் மறந்து விடுவார். அதனால ரிஷபராசி என்பவர்கள் இன்னைக்கு இந்த ஃபைல் பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கொஞ்சம் லேட் ஆயிரும். கடைசியில் உங்களுடைய மேலதிகாரி இடத்துல ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்பார். அதாவது உங்கள் கடமையை சரிவர ஏற்றுவதற்கு சிறிய லேசினஸ் வரலாம், தாமதம் ஏற்படலாம். அதனாலே அரசாங்கத்துறையினர் மிகுந்த கவனத்தோடு உங்களுடைய வேலையினை செய்யுங்கள். ரிஷபராசி, நீங்கள் ரொம்ப நல்லா ரெகக்னிஷன்லாம் வாங்கியிருக்கிறீங்க. முன்னாடி காலத்துல அரசு ஊழியர்கள் ரொம்ப கவனத்தோடு பணிபுரிந்தால் பெரிய மேன்மைகளும் நன்மைகளும் இந்த ரிஷபராசி காரர்களுக்கு ஒரு இருக்கிறது. அதனாலே காதலிப்பவர்களுக்கு கொண்டாட்டம் தான், அதனாலே கவலை இல்லை. காதலர்களுக்கு ஒரு யோகமான காலமும் கூட. அதனாலே காதலர்கள் நிறைய பேர் நம்முடைய அமைப்பிலே கேட்கிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சி. ஹோட்டல் தொழில், காய்கறி தொழில் விற்பனையாளர்கள், இனிப்பு வகை தயாரிப்பவர்கள் எல்லாரும் மேன்மை பெறக்கூடிய காலம்தான். தாய் தந்தை உடல்நிலையிலே சின்ன கவனம் வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு இருந்தால் உடனே அட்ரஸ் பண்ணி அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணி கொடுத்துருங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சின்ன நோயை நாம் அசால்ட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய செலவுகள் வைத்து விடும். அதனாலே உடல்நிலையிலே மிகுந்த கவனம். பெற்றோர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு சரியான மருத்துவ உதவி செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அப்பா மகன், அம்மா மகள், அதே போல அம்மா மகள், அம்மா மகன், இது மாதிரி அக்கா தங்கச்சி உறவு, அதே போல அண்ணன் தம்பி, இது மாதிரி சகோதர சகோதரி அமைப்புகள், இதெல்லாமே கூட்டு தொழில். திடீர்னு பிஸ்னஸ் செய்யலாம்னு அண்ணன் தம்பி சொன்னால் தயவு செய்து சேர்ந்து செய்யுங்கள், ஒரு யோகமான அமைப்பு இருக்கிறது. கமிஷன் தொழில், ரியல் எஸ்டேட் துறை எல்லாம் இதெல்லாம் கணிசமான வருமானம் இருக்கிறது. அது மாதிரி ரிஷபத்திற்கு ஒரு ஒப்பந்தம் செய்து வைத்து நிலம் விற்பனை போகாது. இந்த அமைப்பிலே ரொம்ப நாள் இந்த கரையும் போட்டுட்டு நிச்சயம் இந்த அமைப்பிலே அக்ரிமெண்ட் போட்டுட்டு கரையத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்லபடியாக உங்களுடைய சொத்துக்கள் விற்பனையாகிவிடும் அல்லது வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் வரும். அதனாலே காரணம் இந்த பூமி ராசி, இந்த அமைப்பிலே பூமி ராசி கிரகம், செவ்வாய் கிரகம் இந்த ஜாதகத்திலே ரொம்ப யோகமாக இந்த கோச்சாரத்திலே இருக்கிறது. என்னுடைய கணிப்பீடாக ரிஷபராசிக்கு நான் பார்க்கின்ற ஜாதகம், இந்த பொது ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கிறது. இதர வர்க்க நிலைகள், மேன்மைகள், டிகிரிகள் பார்க்கும் பொழுது பாகை நிலை தன்மைகள் செவ்வாய்க்கெல்லாம் பெரிய யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனாலே ராகுவும் யோகத்தினை தருகிறார். இந்த அமைப்பினை பார்க்கும் பொழுது மனதிற்கினிய விஷயங்கள் நிறைய இந்த 2024 ஏற்படும். சரவணன் முருகேசன் அவர்கள் மிக நன்றி சொல்கிறார். ரொம்ப ரொம்ப முருகேசன் இல்லையா, முருகேசன் ரொம்ப நன்றி. நிறைய பேர் அம்மா யசோதா அம்மா வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. அதே போல அரசி அவர்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய நண்பர்கள், கார்த்திகா, எல்லாருக்கும் நன்றி, மிக்க நன்றி. அன்பு நெஞ்சங்களே, இந்த அமைப்பில் நான் பதிவை இன்னும் முடிக்கவில்லை, இருந்தாலும் என்னுடைய பதிவிற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினை நிச்சயம் செய்கிறீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக கிரக நிலைகள், மனதிற்கினிய உல்லாச பயணங்கள், யாவது டூர் நல்லபடியா போயிட்டு வரலாம், மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. பயண கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதே போல நிறைய பேர் உங்களுடைய வீட்டை புதிசாக்குவீர்கள். வீடு ரொம்ப அற்புதமாக கட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு, பழையபடியே ரினோவேஷன் பண்ணி ரொம்ப சூப்பரா வைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இதெல்லாமே இருக்கிறது. அதனாலே ரொம்ப அற்புதம். 9 பேர் கண்கை இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வாகன சேர்க்கை இருக்கிறது. அந்த அமைப்பிலே வாகனங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி ஒரு வண்டி வச்சுக்கோங்க, இன்னொரு வண்டி வாங்கலாம். அதே போல நல்ல நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கிறது. நல்ல நல்ல ஃபேன்சி நம்பர் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயம் வாங்குவார்கள். அதே போல மனைவியினுடைய அமைப்பிலும் மேன்மைகள் இருக்கிறது. அதே போல நிறைவான வாழ்வு மலர்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இவ்வளவு நன்மைகளினால் நிறைய பேர் இடம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் சட்ட சிக்கல் வராமல் இருக்கு. நல்லதொரு லீகல் ஒப்பீனியன் எல்லாம் பார்த்துக்கோங்க. நிச்சயம் கிரக நிலைகள் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு, அதுவும் மெல்ல மெல்ல கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனந்தத்தை ஒரு பக்கம் வரவு வைக்க வேண்டும். அதே போல செலவுகள் 1-2 இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதனாலே இறை வழிபாடுகள் இந்த காலத்திலே பெரிய யோகத்தினை தரும். குரு பகவானால் கீர்த்தி யோகம் இருக்கிறது. அதே போல ராகு பகவானால் உங்களுடைய வாழ்க்கை திறம்பட செயலாற்றி வல்லமை சேர்க்கின்ற யோகம் இருக்கிறது. உங்களுடைய அமைப்பிலே உங்களுடைய பெற்றோருக்கு உற்ற துணையாகி அவருடைய நலனை பார்த்து கொள்ளுங்கள்.
அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலர் ரொம்ப அற்புதமா தங்களுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கின்ற அமைப்பெல்லாம் செய்வார்கள். அதெல்லாம் இந்த காலத்திலே சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் தாய் தந்தை வகைகளிலே சொத்துக்கள் பரிமாற்றம், அரசியல், சினிமா, கலைத்துறையினருக்கு தங்களை உயர்த்தி பெருக்கமான நிலை அடையக்கூடிய ஒரு யோக அமைப்புகள், நிறைய அன்பு நண்பர்கள் வெளிநாட்டு பயணம், வெளியூர் மாற்றங்கள் இதெல்லாமே வரும். ஆன்மீகம், ஜோதிடத்துறை சார்ந்தவர்கள் ரிஷபராசிக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டால் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறது. ஞான சித்தர்கள், ஜீவ சித்தர்கள், ஜீவ சமாதிகள் தியானம் செய்யுங்கள். அதனுடைய மூலம் அவர்களுடைய அருளுக்கு பாத்திரமாகின்ற ஒரு தனித்தன்மை உங்களுக்கு இருக்கிறது. இறையருள் நிச்சயம் உண்டு. ஒரு அன்பு நண்பர் போட்டிருந்தார், சனி கேது அதனுடைய அடிப்படையில் அதன் மூலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்டிருந்தார். அந்த மாதிரி திசை புத்திகள் நடக்கும் பொழுது ஜீவசமாதிகள் மிக மிக மேன்மை தரும். அங்கு சென்றால் உங்களுக்கு நல்லது நடக்க நிச்சயம் அதற்கான ஆரம்பம் அந்த இடம்தான். சனி திசை, சனி புத்தி அல்லது கேது புத்தி எல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயம் அங்கே சென்று வாருங்கள். இறைத்தன்மை அங்கே பரிபூர்ணமாக இருக்கும். அதனாலே நல்ல மேன்மை இருக்கிறது. உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசிகளாக மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், விருச்சிக ராசிக்காரர்கள் மேன்மையாக இருப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் அதி அற்புத துணையாக இருப்பார்கள். சிறப்பு எண்களாக 5, 6, 8 எல்லாம் பார்க்கலாம். கிழமைகளாக புதன், வெள்ளி, சனி. வணங்க வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், பரமாத்மா, விஷ்ணு பரமாத்மா. நம்முடைய அமைப்பிலே பெருமாள் வழிபாடு யோகத்தினை தரும். சிறப்பு தரக்கூடிய நிறங்களாக நீலம், பச்சை, வெண்மை எல்லாம் இருக்கும். பிரதோஷ காலத்திலே நரசிம்மரையும் வழிபடுங்கள். அதே போல அன்பு நண்பர்களே, பிரதோஷ காலத்திலே சிவாலயமும் முடிந்தால் செல்லுங்கள். எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்து நில்லுங்கள். உங்களுடைய அமைப்பிலே பின்னமில்லா வாழ்வை பேரழகன் கண்ணன் தருவான், அவன் தாள் பற்றுங்கள். தொற்றி வரும் இன்பம் கண்ணா போற்றி போற்றி என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான அமைப்பிலே நிச்சயம் அன்பு நண்பர்களுக்கு எண்ணற்ற நன்மைக்குரிய பதிவுகளாக இந்த பதிவு இங்கே பலனாக வந்து விளைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த பதிவிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், ஷேர் செய்யலாம். புதிதாக வரும் அன்பு நண்பர்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே, மிக்க நன்றி. அதே போல உங்களுடைய ஜாதகத்தினை விரிவாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நல்லொளி ஞானசபா@gmail.com